அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் டென்சன்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் பயன்மரம் செங்குட்டோன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தலைப்பு கேட்டோன்னே சொல்லிட்டேன் குமரேசன் சார்ட்ட, இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் இப்படிலாம் செலக்ட் பண்றீங்களோ தெரியல அப்படின்னு. தரம் நிரந்தரம்ட்டு என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? இல்லைங்க சார். இப்போ ஓகேவா? இப்ப தெரியுது. தேங்க்யூ. போன ஜூன்ல மணிப்பால் அப்படிங்கிற இடத்துல கர்நாடகாவுக்கு போயிருந்தோம். கிளியரா இருக்கா? ஓகே, இருக்கா சார்? நான் பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது சார், நீங்கள் பேசுகிறதும் கேட்குது. உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே, தேங்க்யூ. போன ஜூன்ல மணிப்பாலுங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் கர்நாடகால. ஃபேமிலியா ஒரு 10 பேர் போயிருந்தோம் ஃபேமிலியா. அப்ப அங்க ஒரு ரெசார்ட்ல தங்கியிருந்தோம். அந்த ரெசார்ட்ல இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு பார்த்து என்னுடைய உறவினர் அழகா புக் பண்ணி கொடுத்திருந்தாரு. அந்த போட்டோல என்னுடைய மகள் நிக்கிறா. இந்த போட்டோல அந்த இடத்துல எடுத்த போட்டோ தான் இது. இதுல தங்குறதுக்கு, அந்த ரெசார்ட்ல ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு வந்து 14,000. நாங்க இந்த 3 ஃபேமிலி தங்குறதுக்கு 14,000 கொடுத்தோம். ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் என்னுடைய மைத்துனர்கிட்ட. ஏன் இவ்வளவு காசு செலவு பண்ணி புக் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க வந்து பாருங்க, அப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் பார்த்த பிறகு நீங்க சொல்லுவீங்கன்னாரு. பார்த்தா உண்மையிலேயே அப்படி ஒரு ட்ரெடிஷ்னலா சூப்பரா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் நீட்னஸ், பர்ஃபெக்ட்னஸ் எல்லாமே அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஃபுட்டுல இருந்து எல்லாமே. ஃபுட்டு தனி காஸ்ட். சரின்னு அன்னைக்கு தங்கிட்டு நல்லா பிளசண்டா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டே வக்கேட் பண்ணிட்டு திருப்பி மங்களூருக்கு வந்தோம். அங்க வந்து ஒரு இடத்துல தங்கணும். வெறும் 4,000 தான் கொடுத்தோம். அங்க போட்டோட என்னால எடுக்க முடியல. இங்க அவ்வளவு போட்டோ எடுத்தோம், ஒரு 50 போட்டோ எடுத்தோம் இந்த ரெசார்ட்ல. அங்க போட்டோவே எடுக்க முடியல. ஏன்னா அங்க ஒண்ணும் இல்லை. ஏன்னா குவாலிட்டி, ப்ரியாரிட்டி கொடுக்கறது குவாலிட்டிக்கு. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. போன ஜனவரி மாசம் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. அவசரத்துக்காக நாங்க என்ன பண்ணோம், பக்கத்துல கூடிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாக்கா ஐசியூல அவரை அட்மிட் பண்ணோம். ஐசியூங்கிறது பிரம்மாண்டமெல்லாம் இல்லை, இந்த மாதிரிதான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் அட்மிட் பண்ண வார்டுக்கு பக்கத்துல பெட்ல இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இவருக்கு கொடுத்துருக்கிற போர்வை அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த போர்வை தான், பெட்டும் அதுதான். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்தது, டெலிகேட்டடா இருந்துச்சு. இன்னும் வந்து ரெடி ஆகல. தட் இஸ் ஒரு நார்மல் அளவுக்கு வரல. இசிஜி எல்லாம் எடுத்த பிறகு ஒன்றும் சரியா வரல. பக்கத்துல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். நாங்க அழைச்சிட்டு போய் எக்கோ எடுக்க சொல்லிட்டாங்க. இப்ப இதே மாதிரி அவரை எக்கோ எடுக்கிறதுக்காக அங்க அழைச்சிட்டு போறேன் ரூமுக்கு. ஒரு பெட்ல ஏற்கனவே அவர் ஒருத்தர் படுத்திருந்தாரு. அவர் ஏஞ்சி போயிட்டாங்க. அவர் எக்கோ எடுத்துட்டாங்க. அவர் ஏஞ்சி போயிட்டாரு. ஏஞ்சி போன உடனே அந்த படுத்த அந்த பெட்ஷீட் எடுத்து
வாஷுக்கு போட்டுட்டாங்க, இவருக்கு ஃப்ரெஷ்ஷா அவருக்கு போட்டாங்க. இப்படியே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் செய்யறாங்க, மெயின்டைனிங் த குவாலிட்டி. அப்ப மக்கள் ஏன் அங்கேயே போறாங்கன்னா அந்த தரத்தை மெயின்டைன் பண்றதுக்காக தான். முடிச்சிட்டு இது இது நடந்து ஜனவரியில அதுக்கப்புறமா இப்ப மார்ச்ல ஒரு டெத்துக்காக ஃபேமிலியா போயிட்டோம். திருச்சிக்கு அவசரமா கிளம்பி போயிட்டோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, திருச்சியில இருந்து ரிட்டர்ன் வரும்போது ராத்திரி 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சரிங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா வல்லத்துக்கிட்ட ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டோம். நல்ல ஃபேமஸான ஹோட்டல் தான். வழக்கம் போல நான் சாதாரணமா இட்லி சாப்பிட்டேன், ஒய்ஃப் தோசை சாப்பிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டாங்க. சோளாபுரி சாப்பிட்டா என் பொண்ணு, சின்ன பொண்ணு, இந்த ஹோட்டல்ல உட்காந்துருக்கிறவ. சாப்பிட்டு பில்லு 4 பேரு பிளஸ் டிரைவர் சாப்பிட்டதுக்கான பில்லு வந்து 1025 ரூபா வந்தது. 4 பேர் சாப்பிட்டதுக்கு 1025 ரூபா வந்தது. என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த சோளாபுரியோட விலை வந்து 230 ரூபான்னு போட்டுருந்தது. அந்த சர்வரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா 230 ரூபா போட்டிருக்கீங்க? சார் நாங்களாம் பிரைஸ் லிஸ்ட் வச்சிருக்கோம் சார், நாங்க ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் வாங்கலையே அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க வைக்கிறது தான் காசு. குவாலிட்டின்னு முடிவு பண்ணிட்டா அவங்க வைக்கிறது தான் ரேட். நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா அதுதான் ரேட். அவங்க வைக்கிறதா ரேட், தரம், குவாலிட்டி அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதே நேரத்துல எங்க ஸ்கூலுக்கு எய்த்தாப்புல பணிபுரிய பள்ளிக்கு எய்த்தாப்புலயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. காலம்பரம் நான் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்போது பசங்க யாராவது சாப்பிடாம வந்துடுனாக்கா எய்த்தாப்புல போய் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். அவர் ஒரு செட்டு பூரி 30 ரூபாய்க்கு கொடுப்பாரு. நல்லா தான் இருக்கும், அருமையா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வாங்கிட்டு இருந்தா சாருக்காக 10 ரூபா குறைச்சிடும், 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 2 வாங்கிட்டு வந்துடுவாரு. பாருங்க எப்படி. ஸோ இப்போ வந்து குவாலிட்டி, நேம், பிராண்ட் அப்படிங்கிறப்பதான் நமக்கு வந்து ரைஸ் ஆகுது. இது போன செப்டம்பர்ல மாமல்லபுரத்துல ஒரு ரெசார்ட்ல எடுத்தது போட்டோ. என்னுடைய உறவினருடைய 25வது வெட்டிங் டேக்கு எடுத்தது. வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக பார்த்துட்டீங்கன்னா அந்த ஹால்ல இந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. பர் ஹெட் எவ்வளோன்னு பார்த்தா 1200 ரூபா. 1200 ரூபாய்க்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா குவாலிட்டி, பிராண்ட், நேம் எடுத்துட்டதுனால. ஸோ இப்போ வந்து குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா என்ன வேணா விலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுதான் பாருங்க. பர்த்டே வந்துச்சு போன வருஷம் அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி. என் பொண்ணு எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்ததுதான் போனான். பாத்தீங்கன்னா ஃபெரோ ராச்சர், இதுல கரெக்டா 24 சாக்லேட் இருக்கு. 24 சாக்லேட்டோட விலை 929 ரூபா. பாருங்க, ஏன்னா குவாலிட்டி அவ்வளவு நட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டா நம்ம வந்து நம்ம வைக்கிறதா ரேட். பாருங்க, இவரு என்னுடைய மைத்துனருடைய பேரன் படியில உட்காந்துருக்கிறாரு. இவருக்கு இப்ப 4 வயசு முடிஞ்சு 5 வயசு ஆகுது. இவரை வந்து போன வருஷம் 4 வயசு இருக்கு. இவரை வந்து ஒரு பள்ளியில சேர்த்தாங்க. பள்ளியில சேர்க்கும் போது அதுக்கு அட்மிஷன் எப்படின்னாக்கா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகுமா அட்மிஷன் ஆன்லைன்ல. கரெக்டா 200 சீட்டு தானா ஒரு வருஷத்துக்கு இன்டேக்கு. 10 செக்ஷன், ஒரு 1:20 ரேஷியோல டீச்சர்ஸ். காலம்புற 10 மணில இருந்து 11 மணிக்குள்ளாரதான் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. அந்த பசங்களை அதுவும் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய. ஸ்கூலோட கேம்பஸ்ல 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளார இருக்கணும், அதிகபட்சம் 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளார இருக்கணும், இத்தனாம் தேதியில இருந்து இத்தனாம் தேதிக்குள்ளார பிறந்திருக்கணும், அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். பேமெண்ட்டும் கொடுத்துடணும். எவ்வளவு பேமெண்ட்? 4 வயசுல தான் எல்கேஜி கொடுப்பாங்க, சேர்ப்பாங்க. 1,18,000 ரூபாய் எல்கேஜிக்குள்ள ஃபீஸ். என்னன்னு பார்த்தா புக்கே கிடையாது, எல்கேஜிக்கு புக்கே கிடையாது. ஃபுல்லா பிளேவே மெத்தட்ல கம்ப்ளீட்டா சொல்லி கொடுக்குறாங்க. 10 கிளாஸ் ஃபுல் ஆயிடுச்சு, 10:30 ஃபுல் ஆயிடுச்சு. 10 to 11 ஓப்பனிங் டைம் சொன்னாங்க. 10:35, 36 க்ளோஸ் ஆயிடுச்சு, வெப்சைட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. 200 சீட் ஃபுல் ஆயிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கட்டணும் ஆன்லைன்லேயே. பாருங்க எவ்வளவு, பாருங்க 200 பேருக்கு 1 லட்சம் அப்படின்னா எங்க போய் நிக்குது பாருங்க. எப்ப? ஜூன் மாசம் அட்மிஷன் போடுறதுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி புக் பண்ணி முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாருங்க என்ன காரணம்னா குவாலிட்டியை கொடுக்கறதுனால அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றது. இப்ப பாருங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். இது சென்னையில நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் வைகாசி விசாகத்து அன்னைக்கு. ஒரு அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயில்ல
சாமிக்கு வந்து 500 ரூபா நோட்ல மாலை போட்டிருக்காங்க, 10 ரூபா நோட்லயும் மாலை போட்டிருக்காங்க, அப்படியே வரிசலா போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா புடிச்சு போச்சு, இந்த சாமியை புடிச்சு போச்சு. அதுக்காக என்ன வேலை வேணா கொடுக்க தயாரா இருக்காங்க. பாருங்க, இந்த சாமிக்கு வந்து 500 ரூபா நோட்டால மாலை போட்டு கீழே இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள் இதுலயே தூக்கி விட்டுறாங்க காசு. எவ்வளவு ஒரு பாருங்க. அப்ப என்னன்னா அந்த சாமி பிடிச்சு போச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா அந்த சாமிக்கு எவ்வளவுனா கொடுக்க தயாராயிடுறாங்க. சாமியே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேட்டருக்கு போனாக்கா நல்லா ஃபுல்லா ஏசி தான். நல்லா பாருங்க எவ்வளவு ரேட் கொடுக்குறோம். இங்க இருக்கக்கூடிய 70s கிட்டு 60s கிட்டு 80s கிட்ட எல்லாம் பார்த்துருப்பீங்க, 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் நம்ம படம் பார்த்துருப்போம். இப்பெல்லாம் பாருங்க 5 ரூபாய்க்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், 1,500 டிக்கெட்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்ப அப்படியா பாருங்க, ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசி கொடுத்துட்றாங்க. அதுல எல்லாம் செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்ளை பண்றதுக்கு தான். இப்ப குவாலிட்டி கொடுத்துட்டாக்கா நிறைய காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதே மாதிரிதான் சலூன், பார்லர், முடிவெட்ட போனா கூட அந்த கிளீன்லினஸ் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாதான் அதுக்கு ரேட் தனியா இருக்குது. எல்லாமே ஹோட்டல் சாப்பாடுல இருந்து ஸ்கூல்ல இருந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ல இருந்து செப்பல் கூட பிராண்டடா நம்ம குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணாதான் கொடுக்குறாங்க. சோ இவ்வளோ தூரம் இருக்கும் பொழுது நாம எப்படி இருக்கணும், நாம எப்படி குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா அதுல எனக்கு வந்து இந்த படம் தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலை ஏற்படுத்துச்சு. இது திருப்பதியில் எடுத்த போட்டோ, எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. வாட்டர் கேன்ல வாட்டர் டம்ளரோட விலை வந்து 30 ரூபா, செயின் வந்து 80 ரூபா. பாருங்க, இதை பார்க்கும்போதுலாம் அது மாதிரி பேங்க்ல வந்து பேனாவை கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பேனாவே 3 ரூபா பேனாவா இருக்கும், அதுக்கு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. இது எதை காட்டுது? சக மனிதர்கள் மீது நம்பிக்கையின் மீது தான் காட்டுது. அப்ப நாம எப்படி இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், நாம தரமா இருக்கணும்னா நாம முதல்ல உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட், நம்ம மேல ஒரு நம்பகத்தன்மை உருவாக்க, சக மனிதர்களுக்கு நம் மீது ஒரு நல்ல ஒரு மதிப்பு அபிப்பிராயம் ஏற்படணும், நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படணும், நம்பகத்தன்மையா இருக்கணும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா நாம உண்மையா இருக்கிறது. உண்மையா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா நாம வந்து எல்லாருக்கும் மற்றவங்களுக்குலாம் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நாம உண்மையே இருந்தாலே போதும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலங்குகிறார் வள்ளுவர். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஏன்னா பொய் சொன்னோம்னாக்கா நம்ம மேல இருக்கக்கூடிய மரியாதை கண்டிப்பா குறைஞ்சிடும். ஒரே ஒரு பொய் சொன்னாக்கா நம்ம மேல இருக்கக்கூடிய மரியாதை 50% போயிடும். அடுத்த வாட்டி யோசிக்க ஆரம்பிச்சிடும், இவன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. இப்ப நான் வந்து உண்மை ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க எல்லாம் நம்பிடுறீங்க. ஆனா வந்து நான் சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்ப என் மேல இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் 50% போயிடும். அடுத்த வாட்டி நான் என்னன்னு சொல்லுவோம், யோசிப்பீங்க, இவர் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு யோசிப்பீங்க. ரெண்டாவதா ஒரு விஷயம் சொல்றேன், அப்ப அதையும் நீங்க நம்பிடுறீங்க. ரொம்ப லேட்டா தெரிய வருது நான் சொன்னது ரெண்டாவது விஷயமும் பொய்யின்ட்டு. அப்ப என் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி, நம்பிக்கை 66% போயிடும். மூணாவதா ஒரு விஷயம் சொல்றேன், அப்ப நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. 66% நம்ப மாட்டீங்க, 34% நம்புவீங்க. சரி பரவாயில்ல, என் மேல உள்ள அன்புல அதையும் விஷயத்தையும் நம்பிடுறீங்க. அப்பயும் அதுவும் பொய்யாயிடுது, நான் சொன்னது பொய்ன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்ப என் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுவதுமாக கிட்டத்தட்ட 99.9% போயிடும். அதை மீட்டு எடுக்கணும்னாக்கா நான் ஒரு திருப்பி 3 வாட்டி நல்ல விஷயங்களை சொல்லி அதை உண்மை நீங்க நம்பி அது உண்மையாவே இருக்கணும். அப்பதான் திருப்பி அதை மீட்டு எடுக்க முடியும். ஸோ பாருங்க, ரிலையபிலிட்டியில ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட், ஹானஸ்டா இருக்கு பிஹேவ் பண்றது. இது ரொம்ப 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 முக்கியம். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நின்றுகிறார். 2 வாட்டி சொல்றாரு. பொய் சொல்லாம இருந்துட்டாலே, நேர்மையா இருந்துட்டாலே வேற எந்த அறமும் செய்ய வேண்டியலங்கிறார். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்றுங்கிறார். அதே வள்ளுவர் தான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன். மனசரிய எல்லாருக்கும் நம்ம உண்மை பேசும் பொழுது எல்லாருடைய மாதிரி நம்ம இடம் பிடிக்கலாம், உண்மைய சொல்லணும் அப்படிங்கிறாரு. அதே வள்ளுவர் தான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதாவது பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமணில். அது வேற விஷயம்.
அது கொலைபாதகத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வேணா போய் சொல்லாங்கிறாரு. அது அது ரொம்ப ரேர் எக்ஸப்ஷன் கேஸ். தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொல்லும் போது சொல்றாருல, தெய்வத்தால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. அப்ப அது ஒரு வார்த்தைக்காக சொல்றது அதெல்லாம். அப்ப அது வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்பிக்கையை காப்பாத்திக்கணும். நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும், நம்பகத்தன்மை ஏற்படுத்துது. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படுகிறார். புற தூய்மை வந்து நீர்னாலதான் அமையும், அகத்தூய்மை வாய்மை உண்மையா இருக்கிறதுனாலதான் இருக்கும் அப்படிங்கிற. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம். ட்ரஸ்ட் டி. ரெண்டாவது ஒண்ணு டி. டி ஃபார் அதாவது டெடிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னாக்கா டிவைனிட்டி அல்லது தனி மனித ஒழுக்கம். அது எப்படின்னா தனி மனித ஒழுக்கம் இல்லாததுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. டி. இது என்னது தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசர் வந்து ஒரு படி பால் ஊத்த சொன்னாரு அப்படின்ட்டு காலம்புரை விடிய காலத்துக்கு முன்னாடி பெரிய கொப்பரையில எல்லாரையும், நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரு படி பால் ஊத்த சொன்னாரு. கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா. எல்லாருமே காலம்புரை கொண்டு வந்து ஊத்திடுவாங்க. ஒரு அம்மா மட்டும் ரொம்ப லேட்டா விடிஞ்சு எடுத்துட்டு வரும். 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு வரும். அங்க எடுத்துட்டு வந்து பார்த்தா, ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கொப்பரையில எல்லாமே தண்ணியா இருக்கும். அம்மா வந்து ஒரு படி தண்ணி ஊத்துனா என்ன அப்படின்னு எல்லாரும் நினைச்சதோட விளைவு அது முழுக்கவே வந்து தண்ணியாவே இருக்கும். அந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நாம வந்து மனதளவுல உண்மையா இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டது. அந்த டி நான் சொல்ல போது டி ஃபர்ஸ்ட் வந்து டி சொல்லிட்டேன். ட்ரஸ்ட் கிரியேட் பண்றது, உண்மையா இருக்குது. ரெண்டாவது வந்து டிவைனிட்டி. நாம வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது வெளி வேஷம் போடாம இருக்கிறது. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகுங்கிறார். நம்மளை பத்தி நமக்குதான் தெரியுமா, மத்தவங்களுக்கு தெரியுங்கிற அவசியம். இமேஜ் தானேங்க. மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிறதுலாம் இமேஜ் தானே. அது எப்போ வேணா மாறும். இமேஜ்ங்கிறது வேற, ரியல்ங்கிறது வேற. நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியும் ரியல். உங்களுக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம், இப்படி ஹானஸ்டா இல்ல வந்து ஹானஸ்ட் இல்லையாங்கிறத நம்மளே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். இந்த டிவைனிட்டி டொனேட் அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. என்னன்னாக்கா பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிறார். சான்றோருக்குங்கிறார். அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்குங்கிறார். நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா நீங்க இம்மாரல் தான் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் இல்லாததான். பிறன்மனை நோக்கா பேராண்மை. ஒரு பேராண்மை என்னன்னு பார்க்கும்போது பிறன்மனை நோக்காக இருக்குதுதான். அதே இன்னும் அடிச்சு சொல்றாரு. எனை துணையினர் ஆயினும் எண்ணம், எனை துணையர் ஆயினும் எண்ணம். எவ்வளவு படிச்சு எவ்வளவு வேலையில இருந்தாலும் என்ன, அதனால ஒண்ணும் இல்ல. திணை துணையும் தேரான். கொஞ்சம் கூட நீ வந்து தேர மாட்ட. எப்படின்னாக்கா பிறனில் புகழ். அடுத்தனுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டாக்கா இதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஒரு இதா சொல்ற ரொம்ப காட்டமா சொல்லுவார். அப்படி ஒரு இது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வாமை. அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவனுடைய இடத்துக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய குவாலிட்டியை குறைச்சிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்டை நம்ம உருவாக்கணும். அவர் டிவைனிட்டியா இருக்கணும். ரெண்டாவது டி. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏன் வந்து மனிதர்களுடைய குவாலிட்டி குறைஞ்சு போகுதுனாக்கா, அதுக்கும் நான் பார்த்த ஒரு குரல் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு நான் வியந்து போன குரல்கள்ல ஏதோ ஒண்ணு. எல்லா குரலுமே வியப்புறதான் இருக்குது. நான் ரொம்ப வியந்து போன ஒரு குரல் வந்து, ஏன் மனிதருடைய குவாலிட்டி குறைஞ்சு போகுது, தரம் ஏன் குறைஞ்சு போகுதுனாக்கா, அதுக்கு ஒரு அழகா உள்ள ஒரு குரல் சொல்றாருங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர், மலை போன்ற பெருமை உடையவரும் குன்றுவர். ரொம்ப மதிப்பு குறைஞ்சு போயிடுவாங்களா யாரு, எப்ப குன்றுவ, அதாவது தகுதி இல்லாத விஷயங்களை குன்று அளவை செய்யும். சின்னோண்டு குண்டுமணி அளவுக்கு தீமை செய்தாலும் அல்லது வந்து விரும்பத்தகாத செயல்களை செய்யும் போது
மலை போன்ற பெருமை மிக்கவரும் வந்து மங்கி போயிடுமா, அவருடைய புகழ் மங்கி போயிடுமா. இப்போ குவாலிட்டி எல்லாம் போது பாருங்க. இதான் நான் குவாலிட்டிக்கு நான் பார்த்து வியந்து போன ஒரு விஷயம். குன்றின் அணையாரும் குன்றுவன், குன்றுவ குன்றி அணையசேன். கொஞ்சோண்டு இந்த குன்றி மணின்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த சின்னதா சிவப்பும் பச்சை சிவப்பும் கருப்பும் கலர்ல இருக்கும். அந்த அளவுக்கு விரும்பத்தகாத செயல்களை அல்லது தரமற்ற செயல்களை செய்யும் பொழுது நம்முடைய பேரு ரொம்ப கெட்டு போயிடும், தரம் கெட்டு போயிடுவோம். அதுல இன்னொரு விஷயம் வந்து, நாம தனிமனித ஒழுக்கம் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த தனிமனித ஒழுக்கத்துல கமிட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு அதை வந்து மீறுறது, கொடுத்த வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது. இப்ப என்னன்னா ஜெனரசிட்டி. இப்ப வந்துட்டு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னாக்கா, இப்போ உங்கள்ட்ட என்னால பேசவே முடியாத அளவுக்கு எனக்கு நேற்று நைட்லாம் ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு. ஆனா கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். நோ, இதை வந்து ஏதாவது ரீசன் சொன்னாக்கா வேற யாரும் மாத்தி விட போறாங்க. குமரேசன் சார், நோ, பேசிடணும். கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தா, சொன்னா சொன்னதுதான், வார்த்தைகள் சொன்னா சொன்னதுதான். இதான் நம்மளுடைய குவாலிட்டியை உயர்த்தக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. கடன் வாங்கிட்டு கரெக்டா ப்ராப்பரா கட்டுறது, அது மாதிரி நான் செஞ்சிடறேன் அப்படி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுலாம் பண்றது, பண்ணாம இருக்கிறது. வார்த்தைகளை வந்து அப்ப என்ன ஆயிடும்னா நம்பகத்தன்மை இல்லாம போயிடும், ரிலையபிலிட்டி. முதல்ல கடனே வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நட்பு கடன் கொடுத்தா அது பகையாயிடுது, பகையாளிக்கு நட்பு கடன் கொடுத்தா சில சமயம் வரும் சுத்தமா போயிடும். ஸோ அந்த கமிட்மெண்ட், அதாவது கொடுத்த வாக்கை காப்பாத்துறது, இதெல்லாம் இருந்தாக்கா நிச்சயமா நம்ம வந்து குவாலிட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்முடைய குவாலிட்டியில இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க, அந்த நம்பகத்தன்மையா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாத்துறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மற்றவங்களுக்கு நாம கொடுக்கறது. என்னங்க கொடுக்க போறோம், நம்முடைய நல்ல பணம் காசுலாம் கொடுக்க வேணாங்க. இந்த கோமாளி படத்துல வந்து பாருங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஒரு துன்பத்துல போய் கை கொடுத்து கூட கூட இருந்து நான் இருக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத, ஆறுதல் தானே, தேற்றுறது தானுங்க. ஒரு போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நிகழ்வுக்காக கீழ்வெளுங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. வரேன், அங்க ரோடு வந்து கனெக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாகப்பட்டினத்துல இருந்து ரோடு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய பாலம் கட்டிட்டு இருக்காங்க. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஒரு ஸ்கூட்டில ஒரு லேடி வந்திருக்காங்க. வந்தவங்க அந்த ஜல்லி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்பீடு வந்ததுல ஜல்லி ஸ்லிப் ஆகி டயர்ல கீழே விழுந்துட்டாங்க. ஸ்கூட்டியோட கீழே விழுந்துட்டாங்க. அப்படி இழுத்துட்டே ஓடிடுச்சு, காலோட இழுத்துட்டு ஓடிடுச்சு. கால்ல நிறைய ஹெவி பிளட் லாஸ். அங்க பக்கத்துல வண்டியில போயிருந்தவர் இறங்கி இந்த அம்மாவை தூக்கி உட்கார வச்சிருக்கிறார். விழுந்ததை தூக்கி உட்கார வச்சிருக்கிறார். அவ்வளவுதான் நடந்தது. இந்த அவர் யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, அந்த அம்மா யாருன்னு அவருக்கு தெரியாது. தூக்கி உட்கார வச்சாருங்க. அந்த அம்மா அவருடைய காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு சாஞ்சிடுச்சுங்க அவர் காலில். இவர் யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மனித நேயம், அந்த நேரத்தை கொடுக்கறது. நின்றுட்டே ஒரு போன் பேசுறாரு, ஆம்புலன்ஸ் போன் அடிக்கிறாரு, எல்லாம் கூட்டிட்டாங்க. நானும் அப்பதான் என்ட்ரு ஆகிறேன், சீன் அப்பதான் பார்த்து நான் என்ட்ரு ஆகிறேன். அப்ப அந்த சக மனிதர் மீது நம்பிக்கை, யாருன்னு தெரியாது, இதுதாங்க மனித நேயம். இது நம்ம கொடுக்கணும், சக மனிதர்கள் கொடுக்கணும். பொருளை கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்மளோட நேரத்தை, நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். அதே நேரத்துல வெறும் பணம் மட்டும்தான் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவங்களுக்கு தலையில அடிச்சு ஒரு விஷயம் சொல்றாரு வள்ளுவர். உடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். மத்தவனுக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காம எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சிருக்கிறவனுக்கு அவன் பணக்காரன் கிடையாது, கோடீஸ்வரன் கிடையாது, லட்சாதிபதி கிடையாது, அவன் வந்து வறுமையில உள்றவன் அப்படிங்கிறாரு. அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படிங்கிறாரு. சோ அப்ப வந்து கொடுக்கணும். அப்போ வந்து ஈகை, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்லது உயிருக்குன்னு சொல்றாரு. செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான செயல். இதெல்லாம் புராணம் சொல்லப்பட்டிருக்கு, செல்வத்தின் பயனே ஈதல் அப்படிங்கிறது. சோ நம்ம வந்து தரமா வாழ்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கேன், ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தணும், நம்பகத்தன்மை ஏற்படுத்துறது. ரெண்டாவது டிவோஷனல், டொனேட்,
நிறைய கொடுக்கறதுனா பணம் காசு கொடுக்கறது இல்லை, நம்முடைய அன்பை கொடுக்கறது, ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கறது, நம்ம நேரத்தை கொடுக்கறது, ரொம்ப முக்கியமா நேரத்தை கொடுக்கறது. இதெல்லாம் இருந்தாக்காலே நல்ல நம்ம இருக்கலாம். மூணாவதா எஸ், ஸ்வீட் வேர்ட்ஸ். டிடிஎஸ் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். மார்ச் 31 முடிஞ்சிருச்சு டிடிஎஸ். இந்த டிடிஎஸ் பத்தி தான் பேசிருக்கேன். டி ஃபார் ட்ரஸ்ட், டி ஃபார் டொனேட், எஸ் ஃபார் ஸ்வீட் வேர்ட்ஸ். இனிமையான வார்த்தைகளை சொல்றது. அதெல்லாம் இனிமையான வார்த்தைகளை சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம இப்ப அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். என்னன்னா ஒருத்தர் பத்தின பர்செப்ஷன் இருக்கும். எப்ப இது வந்து மேம்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது. நல்ல வார்த்தைகளை சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா, வழக்கமான நம்மளுக்கு குரல் தெரியும், இனி எவ்வளவாக இன்னாது குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு நம்ம வழக்கமா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து அதுல இன்னொரு குரல் ஒன்று இருக்குது. இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் காண்பது அறி. இனிமையான சொற்களுடைய இன்பத்தை கண்டு கொண்டவன் கடுமையான சொற்களை பேச மாட்டான் அப்படிங்கிறார். யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, திருமூலர் திருமந்திரத்தை சொல்றார். இன்னுரை தானே அப்படிங்கிறார். யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, எல்லாத்தையும் இனிமையா பேசியாவே உனக்கு வேணும் அப்படிங்கிறான். யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே. பைபிள் இன்னும் சொல்லப்பட்டிருக்குங்க, நாவானது சிறிய அவயமாக இருந்தாலும் உள்ளாங்கானவைகளை பேசும், பாருங்கள் சிறிய நெருப்பு காட்டையே அழித்து விடுகின்றதுங்கிற. தன் நாவை காக்கிறவன் ஜீவனை காக்கிறாங்கிற. மற்றவங்களை வந்து காயப்படுத்துறது, சொற்களால் காயப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது. நாவினால் சுட்ட வடு ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்வீட் வேர்ட்ஸ், இனிமையான வார்த்தைகளை பேசுறதுதான். சரி சார், நம்ம வந்து எங்க சார் நம்மள்கிட்ட பணிபுரிகிறாங்க, நம்முடைய கீழே சபார்டினேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் நம்ம பேச்சை கேட்கலன்னா நம்ம பேச வேண்டியதா இருக்கு சார், திட்ட வேண்டியதா இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ரவுத்திரம் பழகுங்கிறார் பாரதியார். கோவப்படுறவங்க நடி அப்படிங்கிறார். ரியலா கோவப்படாத, கோவப்படுறவங்க நடிங்கிறார். இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு, கடுமையான வார்த்தைகளை உதட்ட அளவுல படிக்கணும், உள்ளாரத்துக்கு கொண்டு போக கூடாது. அப்ப இந்த ஸ்வீட் வேர்ட்ஸ், இனிமையான வார்த்தைகளை பேசும்போது நம்மளுடைய மதிப்பு இன்னும் உயருங்கிற. எப்ப அந்த இனிமையான வார்த்தைகள் இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்குதுங்க. நேரடியா பார்த்து இனிமையான வார்த்தைகளை பேசுறது மட்டும் இல்ல, இல்லாதப்பையும் அவரை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணும், புறங்குறோம். இப்ப பாருங்களேன், ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப உடஞ்சு போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் இல்லாதப்ப பேசுறதுதான். ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி தப்பா பேசுறது, அது சுத்தமா காலி பண்ணிடும். நம்முடைய குவாலிட்டி தரத்தை வந்து சுத்தமா காலி பண்ணிவிடும். புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூர் மாக்கம் தருகிறார். மத்தவனை பத்தி அவன் இல்லாதப்ப நீ குறை சொன்னீங்கன்னா நீ சித்து போடாங்கிறார். எவ்வளவு பாருங்க காட்டமா. இப்ப ரிலேஷன்ஷிப்ல, ட்ரஸ்ட்ல, நம்மளுடைய குவாலிட்டியில ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய வேர்ட்ஸ். ஒருத்தர் இல்லாதப்பையும் அவரை பத்தி நல்ல விதமா தான் பேசணும். நேரடியா கூட நம்ம குறைகளை சொல்லிடலாம். ஆனா இல்லாதப்ப நம்மளுடைய குவாலிட்டியை உயர்த்திக்கணும்னாக்கா, ஒருத்தர் இல்லாதப்பையும் அவரை பத்தி நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும். அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். பாருங்க குவாலிட்டி, அதான் நம்மளுடைய குவாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரஸ்ட் உருவாக்குறது. ரெண்டாவது டொனேட்னாக்கா நம்முடைய பணம் பொருள் மட்டும் இல்லைங்க, நம்முடைய நேரத்தை, அன்பை, செலவு கொடுக்கறது தான் இருக்குது. நான் இருக்கிறேன், இந்த கோமாளி படத்துல சொல்லுவாங்கல்ல, நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த சக மனிதருக்கு நம்ம தெரிவிக்க வேண்டிய விஷயமே வந்து நான் இருக்கிறேன், அவங்க கூட நான் இருக்கிறேன். ஏங்க வந்து உறவினர் இருந்து இறந்து போயிட்டாக்கா எல்லாரும் வராங்க, ஏன்னா நான் இருக்கேன், நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து காதலோட இரு, நீ வந்து பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு அந்த ஆறுதல், அது சொல்லிதான் போறது, கொண்டாடுறது. அதெல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாதான் போகணும், சாவுக்கு வந்து கூப்பிடாமலே போகணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்குதான் காரணம் தான். அப்ப வந்து என்னன்னா, கல்யாணத்துக்கு வந்து இப்ப நிறைய டைம் இருக்கும், எல்லாரும் இன்வைட் பண்ணிடுவாங்க. ஆனா சாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு டைம் இருக்காது. அப்ப அவங்க இன்ஃபார்ம் பண்ணலனாலும் போகணுங்கிறதுக்காக தான் வலியுறுத்து, சாவுக்கு வந்து கூப்பிடாமலையும் போகணுங்கிறதுக்கான சொல்ற விஷயங்களை தான். வந்து பாருங்க, ஒரு சாதாரண பொருள் நம்ம வாங்குறோம், அந்த பொருள்ல நம்ம குவாலிட்டியோட இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. 3 மணி நேரம் சினிமா பாக்குறோம், சர்வீஸ் நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. போன் வச்சிருக்கோம், சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குறாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நமக்கு வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தா நம்ம அந்த சர்வீஸ் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து குவாலிட்டி எதிர்பார்க்கும் பொழுது ஏன் நாமளும் நல்ல குவாலிட்டியோட இருக்கக்கூடாது? அதுக்கு இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமா ரொம்ப குவாலிட்டியோட நம்ம இருக்கலாம், தரமா இருக்கலாம். வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டு தலைமுறைன்னு சொல்லிட்டு ஒரு ஆடல பார்த்தேன். அடுத்த பிறவி இருக்கா என்னன்னு தெரியாது, அதுக்குள்ளார நம்ம வந்து எத்தனை வருஷம் வாழ போறோம்னு தெரியாது, அது வந்து புரியாத புது. இறப்பு பிறகு
வாழ்க்கை இருக்கா என்னங்கிறது அவங்களுடைய மத நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. மறுபிறவி இருக்கு. நம்பிக்கையை உருவாக்கி நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஓரளவு பொருளுதவியும் ஆறுதலையும் அன்பையும் தேற்றுதலையும் கொடுத்து இனிமையான வார்த்தைகளை, ஸ்வீட் வேர்ட்ஸ், இனிமையான வார்த்தைகளை நாம பேசி நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கும், போற்றப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். எல்லாராலையும் நம்ம கவனிக்கப்படக்கூடிய, எல்லாராலையும் அன்பு செலுத்தப்படக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம தரமான வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், சக பணியாளர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கையும் நல்ல ஒரு அன்போட, நம்பிக்கையோட, ஒரு ஆறுதலோட, தேட்டத்தோட நம்ம இருக்கும்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும். 3 வருஷம் நல்ல ஒரு அர்த்தத்தை கற்பிப்போம். தரமான வாழ்க்கையை வாழ்வோம். தரமற்ற வாழ்க்கையில நம்மகிட்ட இருக்கக்கூடிய செயல்கள், அவநம்பிக்கைகள் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு நல்ல செயல்களை மட்டும் செஞ்சு வளமோடு வாழ்வோம். இறைவன் நமக்கு துணை புரிவராக. நீங்கள் அனைவரும் உடல்நலம், நீலாயுள், நிறைச்சலும், உயர் புகழ், மீங்கானம் பெற்று ஓங்கி வாழ வளமுடன் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நற்புலரி சார். அனைவருக்கும் ஒரு அருமையான ஒரு செஷன் பயன்மரம் சார் கொடுத்திருக்கிறாங்க. பயன்மரம் சார் கொடுத்தது எல்லாமே பயன் தரும் தகவல்கள். இப்ப நம்ம கூட எல்லா இடத்துலயும் போவோம், நிறைய விஷயம் பார்ப்போம், நிறைய விஷயம் போட்டோ எடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் இந்த செஷனோட கோர்வையா கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அது நம்ம சாருடைய செஷன்ல தான் நிறைய விஷயத்துல நான் பார்த்திருக்கேன். நிறைய செல்ஃபி எடுத்து நம்ம நிறைய இடத்துல போட்டோ எடுப்போம். பட் அதெல்லாம் கொண்டு வருவோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லை. அது நம்ம இன்னைக்கு பிரசன்டேஷனுக்கு குறைவையா இருக்கிறதுனால சொல்றேன். அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அந்த மாவு மில் பேரை போட்டு, நாங்கள் போட்டியிடுவது விலையோடு அல்ல தரத்தோடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்க விலையை காம்படிட்டிவ் பிரைஸ் கொடுக்க மாட்டோம், ஆனா காம்படிட்டிவான குவாலிட்டி கொடுப்போம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல ரொம்ப அருமையான எழுதாங்க. அதே மாதிரி சார் நிறைய தரமா நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான வழிமுறைகள், திருவள்ளுவர் சொன்ன விஷயம் அத்தனையும் ஷேர் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு செஷன். இன்னைக்கு ஒரு பயன் தரும் செஷனா இருந்தது அப்படின்னா அதுல மிகையாகாது. ரொம்ப அருமையான தகவல்கள். உங்களோட பிரசன்டேஷனும் வேற லெவல். தேங்க்யூ வெரி மச். இவர் ஃபவுண்டர் சார் இல்லாதனால நான் என்னோட ஃபீட்பேக் வழங்கிட்டேன் அந்த நேரம் கருதி. சார் வந்தாருன்னா செஷன் டேக் ஓவர் பண்ணுங்க. அனைவருக்கும் நற்புலரி. லாவண்யா மேம், நீங்க பேசுங்க மேம் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். செஷன் ரொம்ப 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 பாசிட்டிவா சூப்பரா போச்சு சார். அதாவது இந்த திருக்குறள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்க சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய டைம் கொஸ்டின் வரும். நம்ம இப்படி இருக்கோமே, இது கரெக்டா, ஆனா நம்ம அந்த இடத்துல சக்சஸ் பண்ண முடியலையேன்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல வந்திருக்கும். ஆனா நீங்க இன்னைக்கு அந்த செஷனுக்கான பதில் எனக்கு உள்ள நல்ல டீப்பா இது பண்ற அளவுக்கு நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சச் அ வண்டர்ஃபுல் செஷன், சச் அ பாசிட்டிவ் மோட். திருக்குறளை படிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் செஷனே சொல்லலாம். தேங்க்யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. சார், அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்லிடுங்க சார். அது சொல்லலாம். ஓகே சார், ஓகே சார். இன்றைய பிறந்தநாள் சுப நிகழ்ச்சியில் யாராவது பண்றவங்க நம்ம குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய சுப நிகழ்ச்சி என்னங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய பிறந்தநாள் சுப நிகழ்ச்சிகள், திருமண நாள் கொண்டாடும்
கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்கள் சொல்ல முடியும். ரொம்ப போன தடவையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. எப்பவுமே ரொம்ப நேச்சுரலா அவங்க இதெல்லாம் பார்த்தாங்களோ, இதெல்லாம் கடந்து வந்த பாதை என்னங்கிறத ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டு போவாங்க. அது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு விஷயத்த இந்த ஆங்கிள் எல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுதான் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த செஷனும் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, பஞ்சம் இல்லை, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய திருக்குறள் மேற்கோள் காட்டி பேசும்போது அந்த அவங்களுடைய சொல்ல அந்த கருத்துக்கள் வந்து மிக ஆழமான ஒரு வளம் பெற்றது அப்படின்னு சொல்ல முடியும். வீரசேகரன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று ஐயா அவர்களை பற்றி சொல்றதுன்னா, திருக்குறள் புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சது மாதிரி உண்மையான உணர்வோடு, அதை மட்டும் சொல்லிட்டாலே போதும். திருக்குறள் புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உண்மையான உணர்வோடு அந்த ஆய்வு நெறியோடு வாசிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இன்று ஐயா அவருடைய செய்தி. போர்வை ஒரு அது மாதிரி இன்னைக்கு ஐயாவுடைய TDS இந்த 3 எழுத்தையும் ஆய்வு பண்ணோம்னாலே நம்ம மூச்சு உள்ளவரை அதுக்குள்ள போகலாம். அந்த மாதிரி ஒரு இது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறோம். பழமொழிகளை சில நேரம் நமக்கு திரிச்சு பயன்படுத்திக்குவோம். அது அறஞ்செய்ய விரும்புன்னு தானே சொல்லியிருக்காங்க, செய்யன்னு சொல்லல. அதனால நான் விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப எனக்கு மிஞ்சி வருமோ, நான் இப்ப எனக்கு 500 கோடி தான் இருக்கு, 750 கோடியா வர்றப்ப நான் செய்வேன், அறம் செய்வேன். இப்ப எனக்கு தேவைக்குதான் இருக்கு, விரும்புன்னு தானே சொல்லியிருக்காங்க, விரும்பிட்டு இருக்கேன், எனக்கு 750 கோடி வர்றப்ப அறம் செய்ய ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சில இதெல்லாம் அப்படிதான் வரும். களவும் கத்தும் வர அப்படிங்கிறத களவும் கற்றும் வரன்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். களவும் அதெல்லாம் களவு கூட நம்ம செஞ்சுதாயா பார்க்கணும், பயிற்சி பண்ணி பார்க்கணும். கத்தும்னா பொய், திருடுறதையும் பொய் சொல்றதையும் மறந்துரு, நினைச்சு கூட பார்க்காதேங்கிறத அப்படி திரிச்சு களவும் கற்றும் வரன்னு மாத்திடுவோம். இப்படி பல இத அந்த உணர்வோடு ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க. எனது எப்பொழுதும் வேண்டுதல்தான் இன்றைய பயிற்சி வந்து ஒரு பெரிய நிறைவான பயிற்சி. நம்ம ஆய்வு செய்து உணர்வோடு நம்ம பயணிக்க ஐயா அவர்களுக்கு வேண்டுதல், அன்பான வேண்டுதல் இதுதான். அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வீரசேகரன் சார். என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு நெடிய ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் பயன்வரம் சிவன் சார். சாரோட செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அது சுற்றுலா தலத்துல இருந்து அங்க ஸ்டே பண்ணது, அங்கிருந்து வரும்போது அவர் அந்த உணவகத்துல சாப்பிட்டது. ஸோ மனம் எப்போ மகிழ்கிறதோ அப்போ வந்து அந்த பொருளுக்கு வந்து விலையே இல்லை. என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம், மனநிறைவா கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன ஃபீட்பேக்கை நான் வழிமொழிகிறேன். காரணம், தன்னோட வாழ்வியல்ல நடந்த நிகழ்வுகளை ஒரு செஷனுக்கு பொருத்தி கொடுக்கறது வந்து லாஸ்ட் செஷன்லயுமே சார் அதே தான் பண்ணாங்க. ரொம்ப அருமையா பொருத்தி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து தமிழர்களை பொறுத்த அளவுக்கு கதையும் சொல்லுவாங்க, கம்பராமாயணம், திருக்குறள். ஸோ திருக்குறள்ல ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனோட தொடர்பு எப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் த ஹியூமன் வந்து இருக்கும், இன்சொல். அது மட்டும் இல்லாம அவரோட பிரசன்ஸ்ல இருக்கும்போது பேசுறத விட அவரோட பிரசன்ஸ் இல்லாதப்ப அவரை பத்தி புறம் பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரான இருந்தது. அது மட்டும் இல்லாம திருக்குறளை மீள் வாசிப்புக்கு எல்லாரையும் தூண்டின ஒரு செஷனாவே இதை நான் பார்க்கிறேன். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ரம்யா மேம், நீங்க பேசலாம் ப்ளீஸ். சார், உண்மையிலே இன்னைக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதல்ல சொல்லிக்கிட்டேன். சார் வந்து செஷன் எப்படி எடுக்கிறாருன்னு சொன்னா, அப்படியே லைஃபோட கலந்து எடுக்கிறாரு. இப்போ ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு பாக்குற அளவுக்கு அவர் வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிச்சார். அடுத்தவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, இதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கா, இது நம்ம ஐயா வந்து ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து நமக்கு காமிச்சாரு. இந்த விஷயத்துல வந்து இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா எங்கேயான போனேன்னா அது எடுக்கிறேன்னு நமக்காக தான் எடுப்போம். இப்பெல்லாம் என்ன யோசிக்கிறோம்னா,
நல்ல விஷயமா இருந்தா கேப்சர் பண்ணா 4 பேருக்கு சொல்லலாங்கிற அளவுக்கு இது மாதிரியான சைட்ல ஆக்சுவலா கருத்துன்றது நிறைய சொல்றாரு. அது இல்லாம அவருடைய பிரசன்டேஷன் மூலமா நமக்கு லெசன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இன்னைக்கு செஷன் பாத்தீங்கன்னா திருக்குறளை எடுத்து சொன்னாரு. அதை நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது மாதிரி இவருடைய செஷன் ஃபுல்லாவே ஒரு மரம் மாதிரி, மரம் எப்படி எதெல்லாமோ கொடுக்கணுமோ சொசைட்டிக்கு எல்லாமே கொடுக்கும். அந்த மாதிரி இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிற ரெசல்ட் ஏகப்பட்டது இருக்கு சார். சூப்பர் சார். இதே மாதிரியே திருப்பி வாங்க சார். நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரம்யா மேம். லோகநாதன் ஐயா நீங்க பேசலாம் ஐயா. ஐயா, அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா கேட்குங்களா? கேக்குதா? கிளியரா கேக்குது ஐயா, கேட்குங்களா? ரொம்ப நன்றி. இந்த வகுப்பு நான் 2 நாளா மைசூர் போயிட்டு இருந்தேன், அதனால வகுப்பு அட்டன் பண்ண முடியல. எல்லாரும் மன்னிச்சிருங்க. அடுத்தது இன்னைக்கு ரொம்ப அழகா அருமையா இருந்தது. ஏன்னா எப்பவுமே அவர் நல்ல கிளாஸ் எடுப்பாருங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா ஒரு நண்பன் கூட இந்த அளவுக்கு அறிவுரை சொன்னதில்லை எனக்கு வாழ்க்கையில. ஒரு உறவினர் கூட இந்த அளவுக்கு சொன்னதில்லை. உண்மையிலே நம்ம நட்புறவி நட்புறவு மாதிரி ஒரு எதுவுமே இல்லை. காலையில எப்பவுமே நான் ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் நட்புறவை அட்டன் பண்ணுவேன். ரொம்ப இவருடைய சொற்கள் இனிமையான சொற்களாக தான் இருந்தது. இவர் எப்படி பேசினாலும் அது மாதிரி இவரும் நடந்துக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கிறதுனால மன சந்தோஷத்தோடு இருக்கேன். ஒருத்தருக்கு கழுத்துக்கு நம்ம கத்தி வைக்கும்போது நம்ம கழுத்து காணாம போயிடும் அப்படின்ட்டு ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நல்லதுதான் செய்யணும், எப்பவுமே நல்லதுதான் செய்யணும், நல்லதுதான் நினைக்கணுன்றத அழுத்தி ஆழமா காலையில கூறியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி ஐயா. தேங்க்யூ லோகநாதன் ஐயா. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும் நண்பர்களே. ஹேண்ட் ரைஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியாது. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நேர்த்தியான ஒரு தலைப்புன்ட்டு சொன்னா நம்ம அந்த தலைப்புல பேசுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பயன்படும் சார் தான் ஆரம்பத்துல தான் சொன்னாங்க, எங்கேயா தேடி கண்டுபிடிக்கிறீங்க இந்த மாதிரி தலைப்புலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு தலைப்பு, அது நட்புடைய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். எப்பவுமே ஒரு நல்ல தலைப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தலைப்பு ஒரு நல்ல தலைப்பா இருக்கு அப்படிங்கிற போது ஈவன் கொஞ்சம் ஒரு அறவுரையா பேசுறவங்க கூட நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான் தலைப்போட ஒரு சிறப்பா இருக்கும். அது இந்த தலைப்பு கொஞ்சம் கூட நமக்கு பேசாதவங்களையும் பேச வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் தரம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விஷயம் தரம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தரத்தை நிரந்தரமாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம், என்னெல்லாம் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது பிசினஸ் கம்யூனிகேஷனா இருக்கும். யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பயன்படும். அது இல்லாம ஒரு தனிநபர் தரத்தை மேம்படுத்தும் போது என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு இந்த மாசம். அந்த வகையில ஐயா பயன்மரம் ஐயாவோட பேச்சு கொஞ்சம் கூட குறைபட்டதா இல்லை, ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய கருத்துக்கள் நம்மோட ஷேர் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த 14,000 ரூபாய் ரிசார்ட்க்கு நம்ம கொடுத்து, அவ்வளோ காஸ்ட்லியான ரிசார்ட் நம்ம கொடுத்து நம்ம பண்ணும்போது கசின்ட்டு கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா நம்ம கொடுத்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இல்ல, நீ வந்து பாருங்க, அந்த ஆம்பியன்ஸை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்னது. அங்க போய் இந்த ஆம்பியன்ஸை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்றது. அந்த மாதிரி விதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கறது யோசிப்போம். அதை நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பெனிஃபிட் கொடுக்கும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடும். அதுதான் அந்த தரம் நிரந்தரமா. பிளஸ் பேர் அந்த இடத்த நம்ம மறக்க மாட்டோம். எல்லாருக்கும் அதை ரெஃபர் பண்ணுவோம். அதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். ரொம்ப அருமையா அதை எடுத்து சொல்லியிருந்தாங்க. சரி, வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணுமா? நான் நிறைவுக்கு வந்துடலாமா? யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் எதாவது பார்க்காம இருக்கேனா அப்படிதான் இருந்தா நீ தயவுசெய்து அட்மிட் பண்ணி பேசிடுங்க. ஐயா, நீங்க பயன்படும் ஐயா, நீங்க நிகழ்ச்சியோட இறுதியில இருக்கீங்க. நீங்க உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இதுல தரமான வாழ்க்கை வாழ்றதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்குது. இது சரியில்லை, இந்த ரோடு சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை, என்னுடைய மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதாவது இந்த குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, குறைகள் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறது, மற்றவங்களுக்கு குறை சொல்லிட்டே இருக்குது. 2 பேர் பேசினா பாத்தீங்கன்னா குறை தான் பேசுவோம். அதை விட்டுட்டு நிறைகளை பேசும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் பார்க்கின் பின் தீதுண்டோ மண்ணும் இருக்குங்கிறார் வள்ளுவர். ஸோ இப்போ குறைகள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு நல்ல விஷயங்களை பார்த்து, நல்ல விஷயங்களை பாராட்டி, உண்மையா இருந்து, இனிமையான சொற்களை பேசி,
மற்றவங்களுக்கு ஆதரவோடு நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப தரமானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் என்னை மேலும் மெருகேற்றுது. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது தரத்தை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும். நம்ம தரத்தை வந்து நம்ம தொடர்ந்து பாராட்டும் போது அந்த தரம் வந்து மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே அடுத்தவங்களை பாராட்டி பழகுங்க, குறை சொல்லி பழகாதீங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய செஷன் முடியும் போது கூட சில கருத்துக்களை வைக்கிறாங்க. ரொம்ப மிக அருமையான செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ செங்கட்டுவன் சார். மீண்டும் ஒரு ஆளுமையோட நாளை நம்ம சந்திப்போம் நண்பர்களே. நாளை தேங்க்யூ ஸோ மச். நன்றி.